அனைவருக்கும் நமஸ்காரம். வித்யாவாகினியின் சம்ஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் கிரந்தாட்சர வடிவிலான சம்ஸ்கிருத பாடங்களை தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகிறோம். நம்ம கடந்த சில நாட்களில் ஸ்வர அக்ஷராணி, வியஞ்சன அக்ஷராணி, வடிவ ஒற்றுமை கொண்ட எழுத்துக்கள் ஆகிய பாடங்களை நாம் பதிவு செய்துள்ளோம். இதுக்கு ரொம்ப அமோக வரவேற்பு நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்தெல்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா. கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த கிரந்தாட்சரத்துக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்கலை. நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கா. ரொம்ப உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைய காணொளியில் நாம் ஹலந்த சப்தங்கள் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஹலந்த சப்தங்கள். ஹலந்த சப்தங்கள்னா தமிழ்ல மெய்யெழுத்துக்கள் எனப்படும். நம்ம ஏற்கனவே ஸ்வர அக்ஷராணி பாடம் பார்த்தோம். இந்த ஸ்வர அக்ஷராணி பாடத்தை பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, ஸ்வர அக்ஷரங்கள் என்பது தனித்த ஒலியை கொண்டது. ஸோ ஒவ்வொரு சவுண்டும் யூனிக் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்ததாக வியஞ்சன அக்ஷரம் பாடம் பார்த்தோம். இந்த வியஞ்சன அக்ஷரம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, இந்த வியஞ்சன அக்ஷரம் என்பது ஆ என்ற ஒலியின் கூட்டோடு வருபவை அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மறுபடி ஹலந்த சப்தங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஹலந்த சப்தங்கள் என்பன எப்படி ஸ்வர அக்ஷரம் மாதிரி இதுவும் தனித்த ஒலியை கொண்டது, யூனிக் சவுண்ட்ஸ். ஒவ்வொரு சப்தமும் அதற்குண்டான தனித்த ஒலியை கொண்டது. ஸோ அதுதான் வித்தியாசம். நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த வியஞ்சன அக்ஷரம் அப்படிங்கிறது ஆ என்ற ஒலியின் கூட்டோடு வரும் மெய்யெழுத்துக்கள். இது ஹலந்த சப்தம் என்பது தனித்த ஒலியை கொண்ட மெய்யெழுத்துக்கள். அதுதான் வித்தியாசம். இப்போ தமிழில் நம்ம எதை மெய்யெழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, ஸோ இந்த எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள் நம்ம சொல்றோம். இப்ப இந்த மெய்யெழுத்துக்களாக நம்ம இந்த மெய்யெழுத்து உச்சரிப்பு கொடுப்பதற்கான காரணம் என்ன? இந்த மெய்யெழுத்து குறியீடு வருது. இந்த மெய்யெழுத்து குறியீடு நம்ம இடப்பட்டிருந்தால் நாம் அந்த மெய்க்குண்டான சப்தத்தை கொடுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புள்ளியை நம்ம அந்த எழுத்து மேல வைக்கும் பொழுது நம்ம அதை மெய்யெழுத்தா படிக்கிறோம். இல்லாட்டி நம்ம என்ன படிப்போம்? க, ங, ச, ஞ, ட, ந அப்படின்னு தான் படிப்போம். இந்த மேலே இருக்கிற புள்ளி தான் நமக்கு அதுக்கு உண்டான சவுண்டை கொடுக்குது. நம்ம அந்த மாதிரி ஒரு ஒலியுடன் படிப்பதற்கு காரணியாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம கிரந்தாட்சரத்துல ஒரு குறியீடு இருக்கு. அதைத்தான் நம்ம ஹலந்த குறியீடுங்கிறோம். உங்களுக்கு
தெளிவாக புரியணுங்கிறத ஒரு எழுத்து வடிவத்தை, அந்த வடிவத்தை கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கேன். இதுதான் ஹலந்த குறியீடு. இதை எப்படி போடணும்னா, ஒரு ஜே வந்து மிரரில் பார்த்தேன்னா எப்படியோ அது தலைகீழ படுக்க வசத்தில் இருக்கணும். சாரி, தலைகீழன்னு சொல்லிட்டேன், படுக்க வசத்தில் இருக்கணும். அதற்கு கீழே வந்து அதே மாதிரி. ஸோ திரும்ப எழுதுறேன். இப்படி ஒரு ஹரிசண்டல் கோடு அப்படியே வளைச்சிக்கணும். வளைச்சு பாதி வரைக்கும் வரணும். மறுபடி அதுலேருந்து ரிவர்ஸ் வந்து இதில் பாதி. இதுதான் ஹலந்த குறியீடு. ஸோ இந்த ஹலந்த குறியீடை நம்ம வெஞ்சன அக்ஷரம், அந்த அக்ஷரங்களின் மேல் அதை எழுதும் பொழுது நமக்கு தமிழில் எப்படி இக்கு இங்கு அப்படின்னு படிக்கிறோமோ அது மாதிரி சப்தங்களை அது கொடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு க போட்டிருக்கோம். இந்த க மேலே இந்த ஹலந்த குறியீடு அப்படி போடுறோம். போட்டேன்னா இதை நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்? இக்கு, தமிழில் எழுதியிருக்கேன், இக்குன்னு படிக்கணும். ஸோ இப்படி தான் இந்த குறியீட்டுக்கு உண்டான ஒலி கிடைக்கிறது. இதைத்தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். 34 சப்தங்கள் இருக்குது. இந்த 34 சப்தங்களையும் வரிசையாக ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல க வரிசை. க வரிசையில் 4 சப்தங்கள், அதாவது கால வந்து 4 க, ஒரு நாசிக ஒலி. ஸோ அதற்கு உண்டான ஹலந்த சப்தம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஐகே இக், ஐகேஹெச் இக், ஐஜி இக், ஐஜிஹெச் இக், ஐஎன்ஜி இங். இப்போ நம்ம ஹலந்த குறியீடோட அந்த எழுத்துக்களை எழுதுவோம். முதல்ல க போட்டுக்கலாம். க போட்டுட்டு மேலே ஹலந்த குறியீடு போடணும். அடுத்ததாக இரண்டாவது க, மேலே ஹலந்த குறியீடு. மூன்றாவது க, மேலே ஹலந்த குறியீடு. நான்காவது க, ஹலந்த குறியீடு. அடுத்து ங போட்டு மேலே ஹலந்த குறியீடு. ஸோ நம்ம தமிழில் எப்படியோ அதே மாதிரி அந்த புள்ளிக்கு பதிலாக இப்படி ஒரு குறியீடை நம்ம போடுறோம். இந்த குறியீடு வந்து அந்த எழுத்து மேலே இடிக்கக்கூடாது, இடிக்காமல் போடணும். ஸோ இப்போ வந்து இதோட சப்தங்களை வரிசையாக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. முதல் எழுத்து கால மேலே கலந்த குறியீடு போட்டிருக்கோம், இக்கு. நார்மலாக தமிழில் சொல்கிற மாதிரி இக்கு. அடுத்ததாக இரண்டாவது கால நம்ம கலந்த குறியீடு போட்டிருக்கோம், இக்கு. மூன்றாவது பேஸ் சவுண்டு கான்னு சொல்ல போகிறோம். எங்க அக்ஷரத்தில் கான்னு சொல்கிறோம். இதை வந்து ஹலந்தம் போட்டிருக்கிறதுனால இக்கு அப்படின்னு சொல்கிறோம், இக்கு. அடுத்ததாக நான்காவது அக்ஷரம், எங்க அக்ஷரத்தில் நான்காவது அக்ஷரம் க, க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதற்கு ஹலந்த குறியீடு போட்டிருக்கோம். அப்போ இக்கு அப்படின்னு படிக்கணும். நாபிலேருந்து ஒரு காற்று ஒலியோடு சேர்ந்து வரணும், இக்கு அப்படின்னு படிக்கணும். அடுத்ததாக ங, நாசிக ஒலி ங, அதுக்கு கலந்த குறியீடு போட்டிருக்கோம், இங். ஸோ இப்போ வரிசையாக ஒவ்வொரு சப்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இக்கு, 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 இங். அடுத்ததாக ச வரிசை.
ICH இச். ICH தான் மறுபடி போடணும். அது அடுத்த சப்தத்துக்கும் ICH தான் போடணும். ஸோ மேலே வந்து ஒரு சின்ன அடையாள குறியீடு போட்டுக்கிறேன், இது வேறு சவுண்டுங்கிறத. அடுத்து IJ இஜ், IJH இஜ். அடுத்து ING, சாரி INJ இன்ஜ். ஸோ இப்போ இதோட எழுத்து வடிவங்களை பார்ப்போம். ச போட்டுக்கணும், மேலே கலந்த குறியீடு. இரண்டாவது ச, மேலே கலந்த குறியீடு. மூன்றாவது ஜ, கலந்த குறியீடு. நான்காவது ஜ, கலந்த குறியீடு. அடுத்ததாக ஞா, ஞா போட்டு மேலே கலந்தம் போடணும். ஸோ இப்போ எழுத்துக்களை எழுதியாச்சு. படிக்கிறேன், கவனமாக இதோட சப்தங்களை கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். இச்சு, நார்மலாக தமிழில் எப்படி சொல்லுவோம்? அச்சம், இச்சு. இச்சு அழுத்தம் முடிச்சுக்கணும். இச்சு, இஜ், இஜ், இஞ்ச். இச்சு, இச், இஜ், இஜ், இஞ்ச். அடுத்ததாக டா வரிசை. IT இட், IT இட், ID இட், ID மேலே ஒரு குறியீடு போட்டுக்கிறேன். அடுத்து இன். ஸோ டா போட்டு மேலே கலந்த குறியீடு. அடுத்து இரண்டாவது ட, மேலே கலந்த குறியீடு. மூன்றாவது ட, மேலே கலந்த குறியீடு. நான்காவது ட, கலந்த குறியீடு. அடுத்து மூன்று சுழினா, மேலே கலந்த குறியீடு. ஸோ இப்போ இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம தமிழில் வர மாதிரி தான் இட்டு. அடுத்து கொஞ்சம் அழுத்தமாக சொன்னோம், இட்டு. இட்டு பேஸ் சவுண்டு. இட்டு, இட்டு, இன். இட்டு, 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 இன். அடுத்ததாக தா வரிசை. ITH இத், ITH மேலே ஒரு குறியீடு போட்டுப்போம், இதோட சப்தம் வேறு அப்படிங்கிறதுக்காக. அடுத்து IDH, IDH மேலே ஒரு குறியீடு. எகைன் இன். ஸோ தா போட்டுக்கிறோம். தா போட்டு மேலே கலந்த குறியீடு. அடுத்ததாக இரண்டாவது த, மேலே கலந்த குறியீடு. மூன்றாவது த, கலந்த குறியீடு. நான்காவது த, கலந்த குறியீடு. அடுத்து ந, இன். இப்போ நம்ம எழுத்துக்களை எழுதியாச்சு. இப்போ இதோட சப்தங்களை பார்ப்போம். இத்து, 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 இன். இத்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இத்து, இத்து, இத்து,
இன். அடுத்ததாக பாவரிசை. IP, IPH, IB, IBH, IM. பா போட்டுக்கணும், மேல கலந்த குறியீடு. இரண்டாவது பா கலந்த குறியீடு. பா போட்டாச்சு, கலந்த குறியீடு. நான்காவது பா மேல கலந்த குறியீடு. அடுத்து மா கலந்த குறியீடு. ஸோ இப்பு, 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 இம், இப்பு, 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 இம். அடுத்ததாக ஏக சப்தங்கள். ஐ, ஒய், இ, ஐஆர், இர், ஐஎல், இல், ஐவி, இவ், ஐஎஸ், இஷ், ஐஎஸ்ஹெச், இஷ், ஐஎஸ், சரஸ்வதி சார், இஸ், ஐஎஹ், ஐஹெச், இஹ், ஐஎல், ஏக சப்தங்கள். இதோட சப்தங்களை பார்ப்போம். ஈ, இர்ரு, இல்லு, இவ்வு, இஷ், இஷ், அது இஷ், இது இஷ். அடுத்ததாக சரஸ்வதி ச, இஸ், இஹ், இல். ஆக மொத்தம் 34 சப்தங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆக இப்போ நம்ம 34 ஹலந்த சப்தங்கள், அதாவது வெஞ்சனக்ஷரத்தில் எத்தனை சப்தங்கள் நம்ம பார்த்தோமோ அதற்குண்டான ஹலந்த சப்தங்களை நாம் பார்த்தோம். ஸோ இதோட முடியல. இப்போ இந்த பாடம் இதோட முடியல. இப்போ இது வரைக்கும் நம்ம ஹலந்த குறியீடு, அதாவது இந்த குறியீடை நம்ம போட்டு அந்த சப்தங்களை படித்தோம். இதில் எக்ஸம்டடாக சில எழுத்துக்கள் இருக்கு. அதாவது இது இத்து, இது இன்னு, இது இம். பொதுவாக எல்லா எழுத்துக்களுமே இந்த ஹலந்த குறியீடோட தான் வருது. ஆனால் எக்ஸம்டடா இந்த 3 எழுத்துக்களை
வேறு விதமாகவும் எழுதலாம். அது எப்படி? இந்த ஹலந்த குறியீடை போடாம வேற மாதிரியும் எழுதலாம். எப்படின்னா, இந்த இத்து இருக்கு இல்லையா, இந்த இத்தை இப்படியும் எழுதலாம். அல்லது நம்ம தமிழ்ல தூ போடுவோம், ஆனால் தூ வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம், ஆனால் இதை இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரணும். இதுவும் இத்து தான். இப்படி தான் பெரும்பாலான புஸ்தகங்களில் இருக்கும். இப்படி போடலாம். அடுத்ததாக இன்னு. இந்த இன்னை வந்து எப்படி போடலாம் அப்படின்னாக்க, இந்த இத்து மாதிரி தான் இப்படி கொண்டு வந்து இப்படி இப்படி போடலாம். அடுத்ததாக இந்த இம்மு இருக்கு இல்லையா, இந்த இம்மு வந்து சங்கு மாதிரி அப்படி போடலாம். இந்த 3 விதமாக இந்த சப்தங்களை ஹலந்த குறியீடு இல்லாமல் நாம் எழுதலாம். பெரும்பாலும் புஸ்தகங்கள்லாம் இப்படி தான் வரும். நீங்கள் இந்த எழுத்து என்ன சொல்லித்தரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது ஹலந்த குறியீடை போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸம்டடாக இந்த மாதிரியும் வரும் அப்படின்னு நம்ம உங்களுக்கு இதை தனியாக உங்களுக்கு இதை குறிப்பிட்டு நான் இப்போ சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனேன்னா, இந்த இம்மு இருக்கு இல்லையா, இந்த இம்மை பொறுத்த வரைக்கும் பழைய புஸ்தகங்களில், புது புஸ்தகத்துலலாம் பார்த்தேன்னா உங்களுக்கு இம்மு வந்து இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓல்டு புக்கெல்லாம் பார்த்தேன்னா அது எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதுவும் இம்மு தான். ஆனால் இப்போ வர்ற புஸ்தகத்துலலாம் இப்படி இருக்கும். ஏன்னா இப்போ நியூவாக ஃபாண்ட் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஃபாண்ட் வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்கா. பழசெல்லாம் வந்து அச்சு கோத்து நம்ம பிரிண்ட் அடிக்கிற புஸ்தகம், அதிலெல்லாம் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் இம்மு தான். பழைய புஸ்தகத்தை நீங்கள் எதானு ரெஃபர் பண்ணுறதா இருந்தேன்னா அதில் வர்றது இது என்னங்கிறது தெரியலையே அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால் அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது எக்ஸம்டடாக சில எழுத்துக்கள், அதாவது இத்து, இந்து, இம்மு ஆகிய 3 சப்தங்களை மட்டும் தனியாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 வித எழுத்துக்களையுமே நீங்கள் பயிற்சி பண்ணுவோம். அதாவது ஹலந்த சப்தம் நம்ம 34 சப்தங்களை ப்ராப்பராக எப்படி ஹலந்த குறியீடு போட்டு எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரியும் பயிற்சி பண்ணுவோம், இது மாதிரியும் பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு படிக்கும் பொழுதும் ஞாபகம் இருக்கும். நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு எது சௌரியமோ அது மாதிரி எழுதலாம். ஆனால் படிக்கும் பொழுது எப்படி வேணுமானாலும் படிக்கலாம். இப்படி இது மாதிரி வந்துருந்ததுன்னா அப்போ என்னங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லா டைமுமே உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அதனால் எல்லாரும் நல்லபடியாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம காணொளிகளில் வரிசையாக கிரந்தாட்சரம், இலக்கணம் முதற்கொண்டு, சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் தேவநாகரியில் தான் எல்லாரும் இலக்கணம் படித்து நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். பட்டு கிரந்தாட்சரத்துலேயும் நம்ம அந்த சம்ஸ்கிருத இலக்கணங்களை பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம படிக்கிற புஸ்தகத்தில் அதில் என்ன போட்டிருக்கோ அதோட அர்த்தங்களை தெரிந்து தெளிந்து படிக்க ஏதுவாக இருக்கும். அது சௌரியமாக இருக்கும். அதனால் எல்லாரும் தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரானு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா இருந்தேன்னா அவளுக்கெல்லாம் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்க. தன்யவாதக. புனர்விலாமக.